ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத எந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. மதி பார்த்தீங்கன்னா வேற ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. யாருமே அது சுரேஷோட வீட்ல எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னன்னா, சுரேஷ பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வாங்கன்ற மாரி ரொம்ப கம்பல் பண்ணியிருப்பாங்க. சுரேஷுமே பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சார் மேலிடத்துல இருக்க சார் வந்து சுரேஷ கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. "ஏம்பா நீ ஒரு இன்ஸ்பெக்டர் தானே! சில விஷயங்கள் நடந்தா நம்ப தான் வந்து போய் முன்ன நின்று எல்லாம் சால்வ் பண்ணி வச்சுட்டு வரோம். ஆனா நீயே இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கியே!" அப்படின்றாங்க. "நான் என்ன விஷயம் பண்ணேன்? உன் பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்குன்றாங்க." சார் புரியலன்ட்டாங்க. பொண்டாட்டிய அடிக்க போனியாமே, அது இல்லாத சண்டை போட்டியாமே, வீட்ட விட்டு கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளினியாமே அப்படின்ட்டாங்க. சார் நான் அப்படி எதுவும் பண்ணலன்றாங்க. அப்படிதான்ப்பா உன் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கு. இங்க பாரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலைன்னா பெரிய போராட்டமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்குப்பா அப்படின்றாங்க. கண்டிப்பா நான் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து தான் ஆகணுன்றாங்க. சார் சொல்றத கேளுங்க. இங்க பாருப்பா சொன்னத நான் செஞ்சு தான் ஆகணும். அதனால உன்ன ஒரு வாரத்துக்கு சஸ்பென்ஸ் பண்றேன் அப்படின்றாங்க. கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. சார் என்ன சார் இது? ப்ளீஸ் சார் வேலை போய் இப்பதான் சார் திரும்ப கிடைச்சிருக்கு. அதுக்கு நீ உண்மையா இருந்திருக்கணும்ப்பா. ஒழுங்கா இருந்திருக்கணும். அத விட்டுட்டு சும்மா இது மாரி தேவையில்லாத விஷயத்துலலாம் பண்ணா இப்படிதான்ப்பா ஆகுன்றாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சுரேஷு. ஒரு வாரம் சஸ்பென்ஸ் இனிமேல் இங்க வராதுன்ற மாரி சொல்லிடுவாங்க. முதல்ல உன் குடும்பத்துல இருக்கவங்கள அனுசரிச்சு போ. அங்க நல்லா நடந்துக்கோ. அப்புறம் வந்து வேலைய ஒழுங்கா பார்க்கறதுக்கு. அப்ப நீ வேலையில என்ன தப்பு பண்ற? என்ன நல்லது செய்றன்னு யாருக்கு தெரியுன்ற மாரி அதிகாரி சொல்லவும், அப்புறம் வந்து ஒரு மாரி சுரேஷ்க்கு ஒரு மாரி ஃபீல் ஆயிடுது. இங்கருந்து போறியான்றாங்க. சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு வெளிய வராங்க சுரேஷு. ரொம்ப அசிங்கமும், அவமானமும் அவங்களுக்கு. சும்மா விடமாட்டேன். மதி உன்ன வரேன்டி அப்படின்னு கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க. கோவத்துல போயிட்டு மதி மதின்னு கத்துறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. "என்ன ஆச்சுடா? ஏன்டா இப்படி கத்துறனோனே" மதி வெளிய ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு வராங்க. "உன்ன" அப்படின்னு அடிக்க போகவும் உடனே அந்த சார் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. என்னாச்சுன்னோனே, "இவ என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கா. அதனால எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்கன்னோனே" ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். அதோட இந்த ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ.